பாவங்கிற புலம்புலமும் புலம்புறாங்க. யாரும் வேலை செய்ய மாட்டாங்க. இனிமேல் நான் செய்ய மாட்டேன்னு. சரி, நம்ம காட்டில் மட்டும் 26,000 ரூபாய்க்கு ஜாமான் எடுத்து வச்சிருக்கா. ஒரு பொருள் கூட இன்னும் வாங்கல. இவனு 2 பேரையும் பார்த்துங்க பாருங்க. மேலே ஏறான். டேய் என்னடா 2 அம்மாய்க்கு வந்து ஈஸி எடுக்கிறாங்க. நான் வெளியில் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். மாத்திரை கத்துற எல்லாம் குடும்பமே அதிகம் குறைச்சி தான் போச்சு. வேக வைக்கணுமாங்க அடுத்தது. இதெல்லாம் அழகா இருக்குல்ல. அழகா இருக்கா? அதோட ஷேப் 10 வருஷம் கழிச்சு இப்போதாங்க சர்டிஃபிகேட் வாங்க போகிறாங்க. என் ஒய்ஃபோட அக்கா படித்த சர்டிஃபிகேட் வாங்கணுமா, அது கிளம்பிட்டு இருக்கோம். இது கிளைமேட் செம்மையாக இருக்குங்க. அது சர்டிஃபிகேட்டை தான் வந்து விசாரிச்சிருக்கோம். கடை எங்கே இருக்குன்னு தெரியல. எல்லாம் காலி பண்ணிட்டு போயிட்டாங்களா இருக்காங்களான்னு தெரியல. மாமியார் போய் கேட்டுட்டு இருக்கிறாங்க ஒரு கடையில். அது இருக்கான்னு தெரியலங்க. அவர் வந்தோடனே தான் பார்க்கணும். தூங்குறாராம், இப்போ தான் வந்தாராம். வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க. இல்லை இதாங்க எல்லாத்தையும் கரெக்டாக வச்சுருக்கா. எல்லா புக்கும் வச்சுருக்கா. 2வது படிக்கக்குள்ளேருந்து எல்லாத்தையும் பத்திரமா வச்சுருக்காங்க. அதெல்லாம் எடுத்து பார்த்துட்டு இருக்கோம். அம்மாயி கூட வந்து உட்காந்துருக்குங்க. 2 நாளாச்சு இந்த பக்கம் வந்து. ஏன்னா எனக்கும் கொஞ்சம் உடல்நிலை சரியில்லைங்கிறனால. ஒன்றும் இல்லை, கிளைமேட்டில் தான். உடம்புல தான் அந்த மாதிரி ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. அதனால் வரல பனியில். அப்புறம் இவங்களும் கலடுக்கு போயிடுறாங்களா, படுத்தும் இல்லை. சரி வந்து கொஞ்ச நாள் உட்காரலாம் அப்படின்னு வந்து உட்காந்துருக்கேன். கோழிக்கெல்லாம் தீனியை போட்டுட்டு உட்காந்துருக்கோம் 2 பேரும். நேற்று வந்து முருகு சுட்டுங்க. இன்றைக்கி அதிர்ஷ்டம் சுட போகிறோம். தோட்டத்திலே சுட போகிறோம். அதனால் அடுப்பு வந்து இங்கே எடுத்து வச்சுருக்கேன். ஆச்சுங்க இவனு 2 பேரையும் பார்த்துங்க பாருங்க. மேலே ஏறான். டேய் என்னடா 2 பேரும் ஒத்துமையாக இருப்பாங்க, அண்ணன் தம்பி. வாங்க வாங்க. ரொம்ப நாள் ஆச்சுங்க. அது வேற எங்கேயும் வீட்டுக்கு போயிடுச்சான். சுட ஆரம்பிச்சிட்டாங்க போடுங்க. ஆரம்பிச்சிட்டான் பாருங்க எடுத்தோடனே. இவங்க அம்மா அதிர்ஷ்டம் சுட்டாங்க இன்னைக்கு. நேற்று முறுக்கு சுட்டோம். பாவங்கிற புலம்புலமும் புலம்புறாங்க. யாரும் வேலை செய்ய மாட்டாங்க. இனிமேல் நான் செய்ய மாட்டேன்னு. சரி நம்ம கூட உனக்கு அந்த அதிர்ஷ்டம் எடுத்து போடுவோம்னு நான் வேலை செஞ்சுருந்தேங்க. அந்த கேப்பில் ஃபோனை எடுத்துட்டு இந்த பக்கம் போனேன். ஃபோன் இல்லாமல் எங்கேயுமே போக மாட்டேன். ஃபோன் எடுத்துட்டு அங்கே போகிறேன். நீங்கள் வேற நாங்கள் வேற. நான் ஃபோன் இல்லாமல் இருக்க மாட்டாங்க. எங்கே போனாலும் எனக்கு ஃபோன். நீங்க பெண்கள் நாங்கள் ஆண்கள். அதான் சொல்ல வேற ஒன்றும் இல்லை. கண்ணுல ஒரு நியூஸ் பார்த்தாங்க. கண்ணுல வந்து ஒருத்தவங்களுக்கு கண்ணு சிவப்பாரு. அதான் அரிக்குது, அலர்ஜி இருக்குல்ல, கண் அலர்ஜி. நியூஸ் எங்க அம்மா காமிச்சாங்க ஃபேஸ்புக்ல. ஒருத்தவங்க கண்ணுல 250 பேன் இருந்தான். எப்ப பாரு அதெல்லாம் பொய். நியூஸ் மாதிரி போட்டு அதெல்லாம் பொய். ஐயோ இந்த சோசியல் மீடியாவில் உண்மையோட பொய் தாங்க 90% சுத்திட்டு இருக்குது. இந்த மாதிரி தற்கூரி பார்த்தா 230. அது எப்படி கண்ணு உள்ள இதோட இருக்கும்? இருக்காதா? புஷ் வந்து ஒரு 3 நாளைக்கு மேல ஆயிடுச்சுங்க. இன்னைக்கு தான் ரெடி பண்ண போறோம். 1 வாரம் ஆயிடுச்சா? பிஸ்கெட்டா? அதான் காலையில ரெடி பண்ணாலும் கத்திட்டு கிடந்தாங்களா. சரி காலையில ரெடி பண்ணலாம்னு போறாங்க. கடைக்கு போகும்போது லிஸ்டே போடுறாங்க பாருங்க. நான் திங்கக்கிழமை போறோமா, ஞாயிற்றுக்கிழமை போக விடாண்டாங்க முத. அதனால அதுக்குள்ள இதெல்லாம் ரெடி பண்ணி முடிச்சுட்டு போங்க. எல்லாத்தையும் வீணா வரீங்கட்டாலும் அதான் அந்த விளாக நத்தைய காலையில கிளீன் பண்ண போறாங்க. நத்தை எவ்வளோ அழகா இருக்கு. அழகா இருக்கும். இதை தொடர்றதுக்கு என்னமோ பயந்தீங்க. எனக்கெல்லாம் இதா இருக்கு, அருவருப்பா இருக்கு. அப்படி சொல்லக்கூடாது, தப்பு தப்பு. அழகா இருக்கு. செத்துச்சா எப்படி? ஓ, இது வாய்க்கால்ல அதிகமா கிடைக்குங்க. அதாவது கிராமத்து சைடு கொல்லை வெளியிலலாம் கிடைக்கும். வேக வைக்கணுமாங்க அடுத்தது. இதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. முன்ன பின்ன செஞ்சுதான் தெரியும். இது வேறுங்க. நம்ம வீட்டுல மேய்து அந்த நத்தையை பிடிச்சி சாப்பிட வேண்டியதானே? கேக்குறேன். அதுவும் நத்தை தான், இதுவும் நத்தை தான். அதுவும் நத்தை தான், இதுவும் நத்தை தான். நல்ல தண்ணி நல்லது. இந்த பாசி இந்த மாதிரி சாப்பிட்டு வாழ்றது. இங்க இருக்கிறது ரொம்ப ஒரு மாதிரி தானது. அது சாப்பிட்டா மூளை காய்ச்சல் வருமா? நீ தான் அன்னைக்கு சொல்லிட்டு இருந்த. ஆமா, மூளை பாதிக்குதான். ஆப்பிரிக்கன் ஸ்னெயில் இங்க இருக்கிற அட்டைகள் எல்லாமே ரொம்ப டேஞ்சர் தான். போலவா? போ. வேக வச்சாச்சுங்க. நல்லா கொதிச்சு ஒரு வேக வந்தோடனே அடுத்தது எடுத்து கிளீன் பண்ணாங்க. அதை ஆமா, அது உள்ளயும் ஏதோ இருக்குமா? அதையும் இல்ல, அது உள்ளதான் அந்த கறி இருக்கும். அதை எடுத்துட்டு நரம்பு கிளீன் பண்ணோம்னா அது உள்ள அந்த பிளாக் மத்த இதெல்லாம்
பேஸ்ட்லாம் வெளில வந்துடும். அதுக்கப்புறம் தான் வந்து அதை எடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வெங்காயம் எல்லாம் வெட்டி போட்டு சிக்கன் செய்யற மாதிரி. நான் சாப்பிடக்கூடாதுங்க, நான் சாப்பிட மாட்டேன். வேக வச்சு நிறுத்திடணும். அப்பதான் அது எல்லாத்தையும் வெளியில கக்கிட்டு நல்லா வெந்துடும். தண்ணியெல்லாம் வடிக்கணுங்க. செடியில ஊத்தி போடாத. அழகா இருக்குல்ல? அழகா இருக்கா? அதோட ஷேப். தண்ணி நேற்று ஓடு சாமி க்ளீன் பண்ணிட்டு அது உள்ள இருந்து எடுத்துட்டு இருக்காங்கங்க கறியை தனியா. கடைசியில அது உள்ள ரவ்வோண்டு இருக்குதுங்க, குட்டி குட்டியா. இதே பாருங்க. 100 கிலோ சமைச்சா 20 கிலோ வர மாட்டேங்குது. எவ்வளோ? அவ்வளோதான் வர மாட்டேங்குது. அதனால ரேட் அதிகமாக வைக்கிறாங்க மாட்டேங்க. ஆனா கிடைச்சது பாத்தீங்கன்னா 200 கிராம் கூட இல்ல. ஆமா, கொஞ்சம் தாங்க கிடைச்சிருக்கு. அந்த ஓட்டை காட்டுமோமா, கடைசியில இத பார்த்தா 1 கிலோவுக்கு மேல 1.5 கிலோ இருக்கும். உப்பு கொஞ்சம் போட்டு அதை அலசணுமாங்க நல்லா. என் ஹஸ்பண்ட் என்ன தெரியுமாங்க, மீனா இருந்தாலும் சிக்கனா இருந்தாலும் எந்த கறியா இருந்தாலும் வாங்கிட்டு வர்றது 1 கிலோவா இருந்ததுன்னா அதுல 3/4 கிளீன் பண்றாங்கிற பேர்ல தூக்கி போட்டுட்டு அதை 1/2 கிலோவா மாத்திருவாரு. இப்ப அதான் பண்ணிட்டு இருக்காரு. சுத்தமா கிளீன் பண்ணு எதை பண்ணாலும். அதான் நமக்கு சாப்பிட்றதுக்கு எந்த ஒரு இது இல்லாம இருக்கும். ரெடி பண்ணிட்டு இருக்காங்க அந்த நத்தைய. ரொம்ப இது எப்படி சமைக்கிறதுன்னு கேட்காதீங்க. சிக்கன் மாதிரி தான் அப்படியே செஞ்சுக்கலாம். நல்லா கொஞ்சம் கிரேவிலாம் நல்லா வச்சு ரொம்ப நேரம் வேக வைக்கணும். எங்க அம்மா ஹாஸ்பிட்டல் கூட்டு போறாங்க. அவங்களுக்கு ப்ரெஷர் இருக்குல்ல, உப்பு இருக்கு. நாங்க ரிப்போர்ட்லாம் எடுத்துட்டு போயிட்டு நம்ம இங்க இருந்து போறதுக்குள்ளே அவங்கள காட்டி விட்டு போனோம்னா நம்ம திரும்ப ஒரு மாசம் 2 மாசம் கழிச்சு வரலாம். அதனால ஹாஸ்பிட்டல் கிளம்பிட்டு இருக்கோம். அம்மாய்க்கு வந்து ECG எடுக்கிறாங்க. நான் வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். மாத்திரை கத்திர எல்லாம் இல்லை. குடும்பமே மாத்திரை வாங்கிட்டே சுத்த வேண்டியதா இருக்கு. வீட்டுக்கு கிளம்புறேன். அடுத்து வீட்டுக்கு போயிட்டு கன்னியூ பண்றேன். வீட்டுக்கு வந்துட்டேங்க. என்னால பசி தாங்கல. காலையில் சாப்பிடாம தான் போனேன். புள்ளாய் நத்த கிளவி வச்சுட்டா. ஒரு குழம்பு வைக்க போறாருங்க. அது என்னமோ தெரியலங்க, நத்த சாப்பிட நல்லாதான் இருக்கு. இருந்தாலும் எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. அதனால சரி பண்ணு குழம்பு வச்சு எல்லாரும் சாப்பிடலாம். உனக்கு ஒரு மாதிரி இருக்கு. அப்பங்க சின்ன பிள்ளையில பச்சை தவக்கலை, அப்புறம் என்னென்ன இங்க ஓடுமே நம்ம இந்த பக்கத்து காட்டுல கீரி புள்ள, ஆமா காட்டு பூனை, நானே சொல்ல போனா ஒரு வந்து காட்டு வச்சுதாங்க எல்லாமே அப்ப சாப்பிடுவாங்க. எங்க தெரு பசங்களே எல்லாரும். இப்ப கேட்டா இப்ப எதுவும் சாப்பிட முடியாது. இப்ப அருவருப்பா இருக்கும். எதுவுமே சாப்பிட பிடிக்கும். சிக்கன், மீன், அவ்வளவுதான். முட்டை வேற எதுவும் சாப்பிட பிடிக்க மாட்டேங்குது. 8 வருஷம் ஆயிடுச்சு, 8-9 வருஷம் ஆயிடுச்சுங்க நான் அந்த ஊரை விட்டு போய். அப்போ சின்ன வயசு வேற. இப்ப நமக்கு எல்லாம் தெரிஞ்சிச்சுல. கிட்டத்தட்ட நான் ஒரு 20 வயசுக்கு வந்து ஊரை விட்டு போகல. இப்ப 30-10 வருஷம் ஆகுது. டவுன்லயே இருந்துட்டோம்னா இங்க இருந்தா கண்டிப்பா நம்ம மாறிக்க மாட்டான். ஓரளவுக்கு அப்படிதான் இருந்திருப்பேன். அது இல்லாம யாரும் பசங்களும் இல்ல, எல்லாம் வெளியூர் போயிட்டாங்க. எதா இருந்தாலும் ஊரை பக்கம் போய் வாங்கி தரேன். வேற வேலையா இல்லை இவங்களுக்கு. எந்த நேரமும் உங்க பாருங்க, இந்த வாட்ச் செட் வேணுமா பாருங்க. எந்த நேரமும் இந்த மீஷா, பிளிப்கார்ட், அமேசான்ல இதை பார்த்துட்டு இது வாங்கலாமா. காத்துல மட்டும் 26,000 ரூபாய்க்கு ஜாமான் எடுத்து வச்சிருக்கா. ஒரு பொருள் கூட இன்னும் வாங்கல. இது மாதிரி எப்படி நிறைய பேர் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இருப்பாங்க, கண்டிப்பா இருப்பாங்க. அதெல்லாம் நான் இப்ப எடுத்து வச்சது இல்லைங்க. மாசமா இருக்கும்போது என்ன வேலை, சிவாவும் ஸ்கூல் போயிடுறான், எனக்கும் டைம் பாஸ் ஆகல. ஏதாவது ஒரு கம்மி ரேட்டுக்கு ஏதாவது பார்த்தேன்னா உடனே எடுத்து வச்சிருவேன். இப்பெல்லாம் எதுவுமே எடுத்து வைக்கிறதுல எனக்கு டைமே கிடைக்கிறது இல்ல. அப்ப எடுத்து வச்சதுங்க இது. எல்லாம் ரெடி பண்ணியாச்சுங்க. முறுக்கு சுட்டாச்சு, அது சுட்டாச்சு. மொத்தமா அதுக்கு பாத்தீங்கன்னா அதுக்கே 2 நாள் ஆச்சு. வீடு சுத்தம் பண்ணியாச்சு. இன்னும் ஒரு நாள் வேலை. அதான் சொன்னேன் உங்கள்கிட்ட. போயிட்டு ஜாமான்லாம் ஒரு ஷிஃப்ட் பண்ணோம். இங்க இருந்து நிறைய இல்ல எடுத்து வச்சிட்டோம். போய் ஒரு சில ஜாமான் மட்டும் வெளியே போட்டோம். அதான் பயப்படுறாங்க மேடம். அங்க அது யாரும் எடுக்க மாட்டாங்க. இத்து போன சில்வர் ஜாமான், வித்து போன சில்வர் ஜாமான். வித்து போன சில்வர் ஜாமான் இருந்தாலும் நம்ம காசு போட்டு எடுத்துட்டு போறாங்க. அது அவலட்சியமா விட்டுட்டு வரக்கூடாது. அவலட்சியமா விட மாட்டாங்க. அதெல்லாம் பாத்துக்கலாம். அவ்வளவுதாங்க. இனிமே இப்போ போல எப்படி இருக்கும் என்னன்னு நம்ம வீட்டுலதான் வீடியோ போடுவோம். பார்க்காம விட்டுறாதீங்க. நாளைக்கு ஒரு நாள் தான் இங்க ஸ்டே. நாளைக்கு அங்க போயிரும். அது போன உடனே எங்களுக்கு தலைக்கு மேல பிரச்சனை, வேற ஊருப்பட்ட பிரச்சனை இருக்குங்க.
அது ஒன்றும் இல்லைங்க. போன உடனே என்னன்னா Mind upset கரண்ட் பில்லு அது இது அதனால அங்கே போன வீடியோ அதனால தான் எடுக்க மாட்டோம். நிறைய வீடியோ போட்டிருக்க மாட்டோம். அப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு வீடியோ ஒருத்தவங்க எடுக்கிறாங்கன்னா அதுக்கேற்ற சூழலும் வேணும். அவங்க மனசளவில் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்தால் மட்டும்தான் வீடியோ போட முடியும். மற்றபடி வேலை செய்யறது நம்ம எப்படி மைண்ட் செட்டில் இருந்தால் கூட போய் வேலை செஞ்சிட முடியும். ஆனால் இந்த வீடியோ பொறுத்தளவுக்கு மனநிலை கரெக்டாக இருக்கணும். அது அங்கே சரியாக இருக்காது. பார்ப்போம் நம்ம லைஃப் எதை நோக்கி போகுதுன்னு தெரியல. எங்கே போனாலும் கூட்டு போகிற போக்கில் போக வேண்டியதாங்க. ஆமா, அதுக்கு நான் அந்த வீட்டுல இருக்கிறதுனால வீடியோ பார்க்காம இருக்காதீங்க. டைம் கிடைச்சா பாருங்க. கண்டிப்பா டைம் கிடைச்சா பாருங்க. பாய். இதெல்லாம் எங்களுக்கு ஒரு நினைவுங்க. நம்மளும் இப்படி போய் இருந்தோம். ஆமா. இன்னும் கொஞ்ச நாள் ஆனா எங்களுக்கு 2 பிள்ளைங்க ஸ்கூலு, அவங்களுக்காகவே எங்கேயும் வெளியில போக முடியாம அவங்க கூடவே இருக்கிற மாதிரி வரும். அப்ப வந்து நம்ம நினைச்சு பார்க்கறதுக்கு இது ஒரு நினைவு. போக முடியலனாலும் பரவாயில்ல, இப்படிலாம் நம்ம இருந்திருக்கோம். மெயின் ரீசன் இதுல எனக்கு வீடியோ போடுற பெனிஃபிட் அதுதான். இங்க யாரு மறைஞ்சாலுமே இப்ப சொல்றேன், நம்ம எடுத்து காலத்துக்கும் அழியாம இதோட அந்த வீடியோவில் இருப்போம் நாங்கள். அதாவது மேடம் சொல்ல வராங்க, வேற ஒன்றும் இல்லைங்க. அப்புறம் குள்ளாய்க்கும் வந்து சர்ப்ரைஸ் கிஃப்ட் ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதை ஊருக்கு போயிட்டு தான் நான் ரிவீல் பண்ணுவேன். என்னது எதுன்னு கேட்டாலும் நான் சொல்ல மாட்டேன். ஆமா, அப்படியே சர்ப்ரைஸ் பண்ணி விடுவேன். அடுத்த வீடியோல மீட் பண்ணலாம். பாய் கட் பண்ணி சர்ப்ரைஸ் பண்ணிடலாம். பாய் கட் கெஸ் பண்ணிருக்கேன், தெரியலங்க. பாய்ங்க இன்னொரு vlogல மீட் பண்ணலாம்.